அந்த வீட்ல நம்ம ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கோம். நீங்க எப்படி என் போட்டோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா போட்டோ நீங்க கொடுக்காம இருக்கணும். வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். வனிதா விஜயகுமார் இயக்கி நடிச்ச படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் உருவான இந்த படம் கடந்த ஜூலை 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்தது. வனிதா இந்த படத்துக்கு ப்ரமோஷன் பெரிய அளவு பண்ணவே மக்கள் மத்தியில் இந்த படம் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு நிறைய விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்தது. இதை தொடர்ந்து மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் இளையராஜா இசையில் வெளியான சிவராத்திரி பாடலை வனிதா அனுமதி இல்லாமல் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் பயன்படுத்தியதா இளையராஜா வழக்கு போட்டிருந்தாரு. இந்த வழக்கு தொடர்பாக வனிதா விஜயகுமார் கிட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்ட கேள்விக்கு, நான் அவரை நேரில் சந்திச்சு அவரோட அனுமதியோட தான் இந்த பாடலை ஏன் படத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன். இளையராஜா கேஸ் போடணும்னா சோனி மேலே தான் போடணும்னு வனிதா சொல்லியிருந்தாங்க. மேலும் நான் இளையராஜா வீட்டிலேயே தான் வளர்ந்தவன். அவங்க வீட்டில் பூஜையெல்லாம் பண்ணியிருக்கேன். அவர் வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியவ. இதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு வனிதா கண்ணீர் விட்டு பேசியிருந்தாங்க. வனிதா இப்படி பேசினதுனால இளையராஜாவோட எந்த மகனை வனிதா கல்யாணம் பண்ணுறதா இருந்தாங்கன்னு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையே போயிட்டுருக்கு. இளையராஜாவுடைய மூத்த மகனான கார்த்திக் ராஜாவை தான் இவங்க திருமணம் பண்ணுறதா இருந்தாங்கன்னு சோஷியல் மீடியாவில் பேச தொடங்கிட்டாங்க. இதை தொடர்ந்து ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு சின்ன படம், நியாயமாக காசு கொடுத்து ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு சிங்கிள் மதர், எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கேன்னு அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு மிகப்பெரிய ராஜா அப்பாவோட ஃபேன். அவர் ஒரு இசை கடவுள். அவர் என் மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சில விஷயங்கள் சென்டிமெண்ட்டை தாண்டி, பர்சனலை தாண்டி உறவுகள் இருந்தாலும், என்னத்தான் நான் அவங்களோட பிளட் ரிலேஷனாக இல்லைனா கூட பணம்னு வந்தால் சில பேரோட மனசு மாறும்னு ரொம்ப வேதனையுடன் அந்த வீடியோவில் வனிதா விஜயகுமார் பேசியிருந்தாங்க.